சண்டாளி ஓம் பாசத்தால நானும் சுண்டேலியான புள்ள. நீ கொன்னா கூட குத்தமில்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள. ஐயையோ ஏ வெக்கம் பத்தி வெகுறதே, ஐயையோ ஏ சமஞ்சது. மாப்பிள சூப்பர் மாப்பிள கலக்கிட்ட மாப்பிள. அசாத்தி ஆட தெரியாத ஆடிட்டியா சூப்பர். சூப்பர் இந்தியன் செம்மையான குழம்புதா அடுத்த பாட்டு போடு, அடுத்த பாட்டு போடுறவா. இப்ப இந்த பாட்டு வேற லெவல்ல இருக்கும். மாப்ள கலக்கிட்டீங்க போங்க. நீங்க தான். சூப்பரா இருக்க மாப்ள. தயாராயிட்டல? ஆமா ஆமா. இப்ப அடுத்த பாட்ட பாரு. டேய் டேய் நிறுத்து. காலையில பூமி பூஜை இருக்குன்னு தெரியாதா உனக்கு? எல்லாரும் சீக்கிரம் கிளம்பி போகணும். எல்லாரும் போய் தூங்குங்க போங்க. வாங்க மாப்பிள நீங்களும் போறீங்களா? வாடா. சந்தோஷம் போங்க. இவன் எப்பவுமே இப்படிதான். இவனும் எப்பவுமே இப்படித்தான். நம்ம இத கண்டுக்கிறதே இல்ல. சிங்கு. ஐயோ அம்மா என்ன இப்படி போறீங்க? அட என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்க? நல்ல வேலை தலையில போடாம போனாரு. அதானே போட்டுருவான். காட்டுங்க பைக்குள்ள போட்டுறேன். சரி சரி போடுங்க. இந்த இதெல்லாம் இது உள்ள வைங்க. மா ராசாத்தி அந்த குத்து விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டியாமா? கொண்டு வா. இதோ வந்துட்டேனே. இதுல எல்லாம் வச்சாச்சு. கொண்டா இதுல வைமா. அப்படிதான் பார்த்து மெல்ல மெல்ல. சரி எல்லா சாமானையும் எடுத்தாச்சு. அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதுதானே?
கிளம்பலாம். ஆனா சத்யாவை காணோம். இந்த பிரபு சார் வந்துட்டாரே. ஆனா சத்யா எங்கண்ணே? அவங்களதான் நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். வீட்லயும் இல்ல, பக்கத்துலயும் பார்த்தேன், அங்கேயும் இல்லையே. ஃபோன் பண்ணி பாருங்கண்ணே. ஃபோன் பண்ணங்க, மொபைல் தான் இங்க வச்சுட்டு போயிருக்காங்களே. சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க. எங்க போனாலும் யார்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும்ல. இப்ப டைம் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஐயோ நல்லா ரெடியா உட்காந்துருக்காங்க. நம்ம தான் லேட்டோ மாலி. என்ன எல்லாம் ரெடியா? இதோ பூமி பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாம் கிளம்பலாம் வாங்க. ஏங்க எங்க போனீங்க? தெரியாத ஊர்ல வெளியில போகும்போது போன் எடுத்துட்டு போன தெரியாதா? பிரபு, ஏன் உங்க பேபி இவ்ளோ டென்ஷன் ஆகுறா? நான் காணோனதோ பதட்டமாயிட்டியா? பதட்டம் ஆயிட்டாரா? நீங்க இப்ப வரலனா வீட்டையே 2 ஆக்கிருப்பாரு. நாங்களாவது இப்பதான் உங்களை தேடுறோம். அண்ணன் உங்களை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கும்போது கண்டுவே மாட்ற, காணோனதோ இப்ப இவ்ளோ பதட்டம் ஆகுறா. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையா அவள் பேபி? முதல்ல எங்க போனீங்க அத சொல்லுங்க. இங்க பக்கத்துல தான். பக்கத்துல? நான் தான் பக்கத்து வரைக்கும் ஃபுல்லா தேடி தான் வந்திருக்கேன். நீங்க எங்கேயுமே இல்லையே. பக்கத்துலனா அப்படியே லைட்டா ஊரை சுத்தி பார்த்துன்னு வந்தேன். ஓஹோ, ஊரை சுத்தி பாக்குற டைமா இது? பூமி பூஜைக்கு டைம் ஆயிடுச்சுல. டைம் ஆச்சுன்னு சொல்லி நீங்க இருந்து பேசினே இருக்கிறா. அப்ப இன்னும் டைம் ஆகல. வாங்க வாங்க கிளம்பலாம். ஆமா ஆமா வாங்க வாங்க கிளம்புங்க, நேரம் ஆச்சு. ஆமா ஆமா சட்டுப்படி கிளம்புங்க வாங்க. பாத்து இடிச்சுக்க போறீங்க. கழட்டி கீழே வைங்க. ஏன் தலையில இடிச்சு அது உடைஞ்சிரும். அப்பா எல்லாரும் ஒரு வழியா சமாளிச்சாச்சு. சத்யா வாங்க. வர வர. ஓம் அக்னயே நமஹ, வாயவே நமஹ, வருணாய நமஹ, ஸ்ரீமதே பஞ்சபூத தேவதாபியோ நமோ நமஹ. அம்மா பூவை எடுத்துட்டு நான் மந்தனம் சொல்லும்போது படத்துலையும் செங்கல்லையும் போடணும். இந்தாங்கோ வாங்கிக்கோங்கம்மா. ரவுடி பேபி. எடுத்துக்கோங்க. இந்தாங்கோ இந்தாங்கோ சார், எல்லாத்தையும் கொடுத்துருங்கோ. எங்க உங்களை இன்னும் காணோம்? இவங்க வரத்துக்குள்ள இங்க பூஜையை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் பொழுது. ஓம் சகஸ்ர சீர்ஷா புருஷः சகஸ்ராக்ஷ சகஸ்ரபாத் ச பூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யஸ்ச பவ்யம் உதாம்ரதத்வஸ்யேஷ. நாங்க எல்லாரும் இங்க இருக்கும்போது, ஆனா நீங்க மட்டும் வந்ததுல இருந்து யாரையோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இங்க வராங்களா? அது இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க குழுப்புதோம். சும்மா அப்படியே பார்த்தேன். இவ்ளோ பெரிய இடமா இருக்குதே, இது புல்லாவா பில்டிங் கட்ட போறீங்கன்னு பார்த்தேன். சிஸ்டர், நாம கட்ட போறது ஃபேக்டரி ஆச்சே, அதுக்கு பெரிய இடம் தேவையாச்சே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இந்தாங்க சாமி. தூங்கோ. ராம் சார், இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஏன் இன்னும் வரல? வந்துட்டு இருக்கு சார். ஹெவி டிராஃபிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 ஹவர்ஸ்ல வந்துரும். ஓகே. வேண்டாம் 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 அழிக்காதே 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 வேண்டாம் 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 அப்பா வந்துட்டாங்க. அழிக்காதே 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 வேண்டாம் 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 அழிக்காதே 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 வேண்டாம் வேண்டாம். சார், அன்னைக்கே நான் சொன்னல சார், பாருங்க எல்லாரும் வந்துட்டாங்க. சரி சரி, முதல்ல என்ன பிரச்சனை உங்ககிட்ட போய் பேசுவாங்க. சார் நீங்க இருக்கு சார், நீங்க இருக்கு. நாங்க போய் பேசிக்கிறோம் நாங்க போய் சார். பார்த்துட்டு வந்துறோம். வேண்டாம் 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 அழிக்காதே அழிக்காதே. இருங்க இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த ஃபேக்டரி எங்க ஊருக்கு வரக்கூடாதுங்க.
மாப்பிள ஏன் எதுக்குங்க? யோ எங்க ஊருக்கு ஃபேக்டரி வந்தா எங்க ஊர் மட்டும் இல்லையா, பக்கத்துல உள்ள அத்தனை கிராமமும் சுடுகாடு ஆயிடுயா. அப்படியா? விடமாட்டோம் 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 விடமாட்டோம். நீங்க இருங்க. அழிக்காதே 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 அழிக்காதே. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப எதுக்கு எல்லாம் கத்திட்டு இருக்கீங்க? ஆமா, யார் இப்ப உங்ககிட்ட இந்த மாதிரி வதந்தி எல்லாம் கிளப்பி விட்டது? என்ன வதந்தியா? உண்மை சார், ரசாயன தொழிற்சாலை கட்டுறது உண்மைதானே? ஆமா. அப்புறம் வதந்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபேக்டரி இந்த ஊருக்கு வந்தா விவசாயம் அழிஞ்சிரும். ஏங்க, யாரோ புரியாதவங்க சொன்ன பேச்சை கேட்டு நீங்களா இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க. இதோ பாருங்க, இந்த ஃபேக்டரி அப்ரூவ் பண்ணது கவர்மெண்ட். உங்க ஊருக்கு பாதிப்பு வரும் தெரிஞ்சிருந்தா கவர்மெண்ட் எப்படிங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்திருப்பாங்க? அதத்தான் நாங்களும் கேக்குறோம். கவர்மெண்ட் எப்படி அப்ரூவ் கொடுத்தாங்கன்னு. எவனோ ஒரு ஃபாரின்காரன் வாழ்றதுக்கு நாங்க சாகணுமா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சார். ஃபேக்டரி இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, வரவும் விட மாட்டோம். தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. நீங்க இங்கிருந்து போகாத வரைக்கும் நாங்களும் இங்கிருந்து போக மாட்டோம். ஆமாப்பா, நான் கிளம்ப முடியாது. எல்லாம் அப்படியே உட்காருங்க. ஆமா, எல்லாரும் உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா, உட்காருங்க. எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க போக மாட்டோம். விட மாட்டோம் விட மாட்டோம். ஏங்க, நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. வேண்டாம் வேண்டாம். சார். என்ன இதெல்லாம்? சார் நீங்க வாங்க சார். இவங்கிட்ட பேசினா சரி வராது சார். போலீஸை கூப்பிடலாம். அழிக்காதே சார் வாங்க அழிக்காதே. சார். விட மாட்டோம் விட மாட்டோம். விட மாட்டோம் விட மாட்டோம். அழிக்காதே 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 அழிக்காதே. சார் போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாம் சார். விட மாட்டோம் விட மாட்டோம். விட மாட்டோம் விட மாட்டோம். அழிக்காதே அழிக்காதே. இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை சார். விட மாட்டோம் விட மாட்டோம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். விட மாட்டோம் விட மாட்டோம். அழிக்காதே 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 அழிக்காதே. அழிக்காதே 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 அழிக்காதே. போராடுவோம் 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 போராடுவோம். அழிக்காதே 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 அழிக்காதே. விடமாட்டோம் விடமாட்டோம். நிறுத்துங்க சொல்றல. நிறுத்துங்க. என்னயா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த ஃபேக்டரிய எங்க ஊர்ல கட்ட விட மாட்டோம் சார். ஃபேக்டரி கட்டினா உங்களுக்கு தான் நல்லது. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்ல சார். வேலை கிடைக்கும், சோறு கிடைக்குமா? காசு பண்ண சம்பாரிச்சு என்ன சார் புண்ணியம்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேண்டாமா? எங்க விவசாயத்தை அழிக்கிற எந்த ஃபேக்டரியும் நாங்க வர விட மாட்டோம் சார். அப்போ நீங்க கலைஞ்சு போக மாட்டீங்க. மாட்டோம். ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டீங்களே. யோ, எல்லாரையும் அடிச்சு துரத்தியா? ஓகே சார். எப்படி சார் அடிப்பீங்க? சார், எப்படி அடிக்கிறீங்க? மேல கை வைக்கிறீங்களா சார்? அடிக்காதீங்க. என்ன சார்? சார், எது வந்தாலும் பேசி சால்வ் பண்ணுங்க. எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு சார், கேட்க மாட்டாங்க. அடிச்சாதான் கலைஞ்சு போவாங்க. அடிக்கிறதுலாம் எப்படி சார்? சார், நீங்க எதுவும் பண்ண வேணாம், நான் பேசி போக வைக்கிறேன். ரவுடி பேபி, இவ்வளவு நேரம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? இவங்ககிட்ட போய் என்ன பேச போறீங்க? நான் பேசினா அவங்க போவாங்க. நீங்களாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சார், ஒரு நிமிஷம் இருங்க. ரவுடி பேபி, இது ஒன்றும் மஜிலுக்கு போடல. நீங்க சொன்ன உடனே இவங்க எல்லாம் கலைஞ்ச போறதுக்கு. அமுல் பேபி, என்ன கொஞ்சம் நம்பு, அவங்க போவாங்கன்றல. நான் தான் சொல்றேன்ல, அவங்க போவாங்க. நீங்க தள்ளி போங்க. என்ன? எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நான் உங்களையும் தானா? போங்க, நான் பேசிக்கிறேன். போங்க போங்க. இந்த ஃபேக்டரி
ஃபேக்டரி இங்க வரக்கூடாதுங்கிற உங்க எதிர்ப்பை நீங்க காட்டிட்டீங்க. இப்போதைக்கு இது போதும். யாருக்கு இந்த விஷயம் தரணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்க இங்க உட்கார்ந்துன்னு வீம்பு பிடிச்சிங்கன்னா எப்படியும் அடிச்சுதான் கலைய போறாங்க. எதுக்கு நம்ம தேவையில்லாம அடி வாங்கணும்? இப்போதைக்கு இங்க இருந்து எல்லாம் கலைஞ்சு போயிருங்க. ஃபேக்டரி கட்டுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த ஊருக்குள்ள வந்து இருக்குதான். அத்தை ஊருக்குள்ள வர விடாம தடுத்து நிறுத்தி உங்களோட எதிர்ப்பை காட்டுங்க. புரியுதா? அப்புறமா நான் வந்து உங்க எல்லாரையும் பாக்குறேன். இப்போதைக்கு நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன இங்க எதுக்கு எல்லாம் நின்று இருக்கீங்க? கிளம்புங்க கிளம்புங்க. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. மாப்ள சிஸ்டர்னா சிஸ்டர் தான். 2 நிமிஷத்துல எப்படி கலச்சு விட்டாங்க பாத்தியா? அப்படி என்ன பேசிருப்பாங்க? அதான் மாப்ள தெரியல. இப்படியா? எப்படி என்னமோ சொன்னா நான் சொன்னாலும் போக மாட்டாங்கன்னு. சரி ஓகே, அப்படி என்னதான் சொன்னீங்க? என்ன சொன்னா அவங்க போவாங்களோ அத்தை சொன்ன. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே ஃபேக்டரி கட்டுறதுக்கு சாமான் ஏத்திட்டு வந்த லாரிய அப்படியே மறிச்சு திருப்பி அனுப்பிச்சாச்சுமா. சூப்பர்ண்ணா. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க ஃபேக்டரி வரதுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குதுன்னு. ரொம்ப நன்றிமா. நல்ல வேளை நீங்க சொல்லலனா ஃபேக்டரி இங்க வர்ற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுமா. ஊருக்கு பிரச்சனைனதும் உங்க புருஷனையே எதிர்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அந்த பெரிய மனசு வேற யாருக்கும் வராதுமா. நான் பண்ணதெல்லாம் பெருசே கிடையாது. ஊருக்கு ஒண்ணுன்னதும் ஒத்துமையாவும் துணிச்சலாவும் நீங்க எல்லாரும் நின்னீங்க பாத்தீங்களா, அதான் பெருசு. நாங்க எங்க ஊரு எங்க பொழப்புன்னு நினைச்சு சுயநலத்தோட பொதுநலமா வந்து நின்னோம். ஆனா நீ அப்படி இல்லம்மா. உன் சொந்த வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு எங்களுக்காக வந்து நிக்கிறம்மா. சரி, நாம இப்போ இத பத்தி பேசுறதெல்லாம் நிறுத்துவோமா? அடுத்து என்னென்ன செய்யலான்னு பேசுவோம். அதாம்மா பயமா இருக்கு. இப்ப வந்த சாமானியத்தை எல்லாம் திருப்பி அனுப்பிச்சாச்சு. ஆனா அடுத்த தடவை வரும்போது இப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்திலையும் அப்படிதான் நடந்திருக்கு. ஆமாமா, இனி போராட்டம்னு போய் நின்னாலே போலீஸ் பூட்ஸ் காலால நசுக்கிடுவாங்கம்மா. அதனால அடுத்து என்ன பண்றதுனே தெரியலம்மா. எங்களுக்கு நீதாம்மா ஏதாவது வழி சொல்லணும். இதுக்கு மேலேயும் நம்ம ரோட்ல நின்று போராட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணலாமா? கோர்ட்ல போய் நிப்போம். ஃபேக்டரி வரதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்குவோம். கட்டட வேலை தானா நிக்கும். ஆமாமா, அதான்ப்பா சரி. ஆமா சரி. ஆமாமா. உள்ள வரலாமா? வாங்கம்மா. வா கண்மணி. என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி ஏதாவது? நாங்க ஒன்னும் விருந்து சாப்பிடுறதுக்காக உன் வீட்டுக்கு வரல. எச்சரிச்சுட்டு போலாம் தான் வந்தேன். எதுக்கு? நாளைக்கு நீ கல்யாணத்துக்கு வரக்கூடாது. ஆனா நானா வரேன்னு சொல்லலையே. பெரிய அத்தை தானே கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு நான் வராம எப்படி இருக்க முடியும்? அந்த லூசி எதுக்கு உன்னை வழிய வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுச்சுன்னு தான் எனக்கும் தெரியல. நீ கல்யாணத்துக்கு மட்டும் வந்தனா இது வரைக்கும் நீ அசிங்கப்படாத அளவுக்கு அசிங்கப்படுவ. அதனால ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீ கல்யாணத்துக்கு வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அப்படி மீறி வந்தனா நீயும் புருஷனும் தான் அவமானப்பட்டு திரும்புவீங்க. வாமா. ஹலோ மேடம். ஐயோ, இவ வந்தா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாச்சு.
மாட்டியா? நான் எதுக்குடி திருந்தணும்? இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ தேவையில்லாம தலையிடாத. உன் குடும்பங்கிற அப்புறம் ஏன்டி அதுல நீயே பிரச்சனை பண்ற? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? அந்த குடும்பத்துக்கு நீ மட்டும்தான் மருமகளா இருக்கணும்னு நினைக்கிறியோ? என்னதான் பிரச்சனை உனக்கு? எங்க பிரச்சனைய உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரி சொல்லாத. அந்த கரும புச்ச காரணம் என்ன நல்ல காரணமாவா இருக்கு போகுது? அதனால நீ அதை உன் மனசு உள்ள வச்சுக்கோ. ஆனா நான் இருக்கிற வரையும் ராசாத்திய மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காது. ராசாத்தி கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவாங்க. ஏய், இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நாளைக்கு கல்யாணத்துல வந்து நிக்காத. வந்த வேலை முடிஞ்சதும் இவ போயிடுவா. அப்புறம் நீதான் இங்க தனியா இருக்கணும். அத கொஞ்சம் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வச்சுக்குவாங்க. இப்ப நீ கிளம்பு பா. கல்யாண வேலை எல்லாம் நிறைய இருக்கும்ல, அத்த போய் பாரு போ. ராசாத்தி, இவளுக்கு வேணா என்னை பத்தி தெரியாது, ஆனா உனக்கு நல்லாவே தெரியும்ல. கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாது. வந்த வருவாங்கடி. நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். வாங்கடி வாங்க. நான் சொல்ல சொல்ல கேட்காம வந்தீங்கன்னா அங்க இருக்கு உங்களுக்கு. வரோம் வா கிளம்பு. வழக்கமா நீங்க இப்படி நேரம் வந்து மிரட்டுன்னு இருக்க மாட்டீங்களே. இந்த செய்வன வேலையெல்லாம் தானே செய்வீங்க. அதே அடுத்த வாட்டியும் ட்ரை பண்ணுங்கண்ணா. ஏன்னா இந்த மிரட்டுற வேலைலாம் உங்களுக்கு செட் ஆக மாட்டுது. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் இந்த பொரிக்கடலையும் வெள்ளத்தையும் உங்க பொண்ணை ஜாஸ்தியா வைக்க சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு பொரி உண்டை பெருசா கிடைக்கும். ராசாத்தி, அவ பேசிட்டு போனதெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கிறியா? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. வா நம்ம போய் சமைய வேலையை பாப்போம். அப்பதான் சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கி காலைல பிரஸ்ஸா கல்யாணத்துக்கு போக முடியும். போங்க ராசாத்தி, நானும் ஒரு போங்க. நாளை என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். ரசதி மாமா, இந்தா. இது எதுக்கு மாமா வாங்குனீங்க? என்ன இப்படி கேக்குற? கல்யாணத்துக்கு நீ தானே தாலி எடுத்து கொடுக்க போற. அப்ப நம்ம சைடு தானே முறை. எவ்வளவு மாமா ஆச்சு? ஏது மாமா காசு? இப்ப அது எதுக்கு? அத நான் எப்படியோ அரேஞ்ச் பண்ண. ஒரு நிமிஷம் இரு. இந்தா. எனக்கு எதுக்கு மாமா இப்ப புது சேலை? என்ன கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்த போறது நீ. அப்ப என்ன பழைய சேலையை கட்டி நிக்க போற? அது நல்லாவா இருக்கும்? அப்போ உங்களுக்கும் வாங்கிருக்கீங்களா? எனக்கு எதுக்கு? நான் புது சேலையை கட்டிக்கிட்டு நிப்பேன், நீங்க பழைய ஷர்ட்டையே போட்டுக்கிட்டு நிப்பீங்களா? அதான் நான் போன மாசம் ஒரு சட்டை வாங்கினால அதையே போட்டுக்கிறேன். எனக்கு இந்த சேலை எல்லாம் வேண்டாம் மாமா. நானும் இருக்கிற சேலையை கட்டிக்கிறேன். இருக்கிற சேலையை கட்டிக்குவியா? என்ன புரியாம பேசுற நீ? நடக்க போறது நம்ம வீட்டு கல்யாணம். அதுல நீ இருக்கிற சேலையை கட்டிக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? நீங்க பழைய ஷர்ட் போட்டுக்கிட்டு நின்னா மட்டும் நல்லாவா இருக்கும் மாமா? நீங்க தான் அந்த வீட்டு பையன். இத கொடுத்துட்டு உங்களுக்கும் சேர்த்து ஷர்ட் வாங்கிட்டு வாங்க. பாரு, இப்ப இந்த சேலையை வேணான்னு சொன்னா நாம அந்த கல்யாணத்துக்கே போக வேண்டாம், வீட்லயே இருந்துருவோம். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? பெரியத்த மனசு மாறி நம்மள கூப்பிட்டதையே
நான் எவ்வளவு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா கல்யாணத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த சேலை எப்படி? இதத்தான் நீ நாளைக்கு கட்டிட்டு வரப்போற. எதுவும் பேசாத. நானே நல்ல பட்டு புடவை வாங்க முடியலையே, இந்த புடவை தான் வாங்க முடிஞ்சதுன்னு ஏற்கனவே கஷ்டத்துல இருக்க. நீ என்னடானா வாங்கிட்டு வந்த புடவைய வேணாங்கிற. என்ன மாப்பிள, நம்மளே ரெடி ஆகி வந்துட்டோம். இன்னும் கல்யாணக்காரங்க ரெடி ஆகல போல இருக்கு. அதானே நாங்க ரெடி. அப்படியா? அப்ப மாப்பிள தான் இன்னும் ரெடி ஆகலையா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல. மாப்பிள டேய், மாப்பிள நீதான் லேட்டுன்னு நினைச்ச, பார்த்தா நீயே வெளியிருந்து வர. அது ஒண்ணும் இல்லடா, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. அதான் நானும் ரவுடி பேபி போயிட்டு வந்தோம். சரி, சிஸ்டர் எங்க? தோ வராங்க. ஆமா, நீங்க 2 பேரும் இன்னும் கிளம்பலையா? நாங்க கிளம்பிட்டோமே, அப்படியே போக வேண்டியதுதான். என்னங்க என்னங்க வா? ஏ அழகு, நான் எப்படி இருக்கேன்? உங்களுக்கு என்ன சார், கோட் சூட் எல்லாம் போட்டு சும்மா அப்படியே சீமராசா மாதிரி இல்ல இருக்கீங்க. சும்மா உங்க கூட துணைக்கு வர நானே எப்படி இருக்கேன்னா, நீங்க தாங்க விசேஷ வீட்டுக்காரங்களே. அப்ப நீங்க 2 பேரும் எப்படி இருக்கணும்? வெயிட் பண்ணுங்க. ரெடி பேபி? நாங்க குடிங்க. என்ன மாப்பிள, அதை என்கிட்ட கொடு. ராசத்தி வாங்கிக்க ராசத்தி. ஏ கோட்டு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. போங்க, போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாமாவா? நான் கல்யாண வீட்டுக்காரங்க இப்படியா நான் போறது? ஏன் அண்ணா அண்ணியும் கல்யாண வீட்டுல கெத்தா இருக்கணும். ஃபீல் பண்ணிருக்கிறதுல இப்ப டைம் இல்ல. போய் ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க போங்க போங்க. லேட் ஆயிடுதுனா போங்கனா. போ மாப்ள. ராசத்தி நீ போமா. ராசத்தி போ. போங்க, ரெடி ஆயிட்டு வாங்க. போமா. அழகு, மாப்பிள்ள அந்த Dressல சீமராஜா மாதிரி இருக்கான்னு சொன்னேன். நான் இந்த Dressல எப்படி இருக்க? சவுகார்பேட்டை ராஜா மாதிரி இருக்க. அவரு பேபி என்ன பார்ட்னர் இருக்கற, அவனுக்கு கொடு. அம்மா, எனக்கு எதுக்குமா அதெல்லாம்? எதா இருந்தாலும் நீங்களும் எனக்கு அண்ணன் தானே. சரிம்மா. போங்க, போய் மாத்தினுவாங்க. 60ஆம் கல்யாணத்துக்கு போக போய் ஏன் கல்யாணத்துக்கு போக முடியாம போயிரும் போல இருக்க. கண்ணாடியை போட்டு சமாளிச்சுக்கோ. சூப்பர் ராசாத்தி, இனியனும் சூப்பர். மாப்ள, கோட்டு சூட்ல அப்படியே இங்கிலீஷ் படத்துல வர ஹீரோ மாதிரி இருக்க மாப்ள. ராசாத்தி ராசாத்தி.
எதுக்குண்ணே இவ்ளோ செலவு பண்ணீங்க? செலவா? ஊருக்கு வரும்போது நாங்க எதாவது வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல எதுவும் வாங்காம வெறும் கையோட வந்துட்டோம். இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எதிர்பார்க்காதது உங்களோட பெருந்தன்மை. யார் வீட்டுக்கு போனாலும் வெறும் கையோட போலாம். ஆனா அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போனா மட்டும் வெறும் கையோட போக கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த குறை நேத்து வரைக்கும் எனக்கு இருந்துச்சு. இப்பதான் எங்களுக்கே கிளியர் ஆச்சு. இருங்க ஏதோ ஒண்ணு குறையுது. ஆமால ஆமால. வெயிட். உலபுதம் என்ன மாப்ள? கம் ஹியர். கோ தேர். இப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆமா, இங்க ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ, என் சைஸ் உங்களுக்கு பத்தாதே. ஆமால. கண்டுபிடிச்சிட்டேன். இரு. அப்பாடா, நல்ல வேலை நம்ம Dress புருவல. எதுக்கு சத்யா இதெல்லாம்? வானான்லாம் சொல்லக்கூடாது. இப்பதான் சூப்பரா இருக்கிற. ராசாத்தி ஏன்ட்ட கொடுத. ஓகே, போலாமா? போலாம். நீங்க போங்கம்மா, நான் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு கதை சத்திட்டு வரேன். அழகு, கடைசியில நீயும் என்ன மாதிரியே பூ போட சடைக்கு வந்துட்ட. கண்ணாடியை கழட்டதுனால உனக்கு கண்ணு தெரியுதுல? படா கழட்டினா கூட நீ இருட்டாதான்டா தெரியற. பாடா போலான்ற என்ன நின்னுகிட்டே இருக்க? எல்லாம் எடுத்தாச்சுல? எடுத்தாச்சு. ஓகே. சரி, போலாமா? வாங்க. வீட்ல எல்லாம் வராங்கல்ல? வணக்கம். வணக்கம். வாங்க. உள்ள போங்க. ஏண்டி, நீ வாசல்லயே நின்னுகிட்டு இருக்க? மா, உள்ள போனா ஏதாவது வேலை சொல்லிடுவாளுங்க. அதனாலதான் வரவேற்கிற மாதிரி இங்கே நின்னுட்டேன். பாக்குறதுக்கும் நான் ஏதோ பொறுப்பா வேலை செய்யற மாதிரியே தெரியும்ல. மரியாதையெல்லாம் அந்த குண்டுச்சிக்கு கொடுப்பாங்களாம். கல்யாண வேலையை மட்டும் நான் தான் செய்யணுமா? மா, நீ உள்ள போயிடாத. உனக்கும் ஏதாவது வேலை சொல்லிடுவாளுங்க. நீயும் என் கூடயே இங்கே நில்லு. சரி சரி. ஆமா, அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்களா? இல்லம்மா, கோயிலுக்கு போயிருக்காங்க. இனிமேதான் வருவாங்களாம். அதுங்க 2 பேரும் புதுமண தம்பதிங்கிற நினைப்புலயே இருக்காங்க. ஆமா ஆமா. ஆமா கண்மணி, அந்த குண்டச்சி வந்துட்டாளா? வரலம்மா. நேத்து போய் மிரட்டினதுல பயந்து போய் வரலன்னு நினைக்கிறேன். அவ பயந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்படியே நீ சொல்ற மாதிரி ஒருவேளை அவ பயந்திருந்தா கூட அந்த மெட்ராஸ்காரி இருக்கால, அவ விடவே மாட்டா. கண்டிப்பா வருவாளுங்க பாரு கண்மணி, சொல்றேன் பாரு. அம்மா, வராம இருந்தா அவளுக்கு நல்லது. வந்துட்டானா இனிமே அவ இந்த குடும்பத்துல உள்ளவங்க யார் மூஞ்சிலையும் முழிக்காதபடி செய்யறதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். என்னடி செய்ய போற? சார் இந்தாப்பா. வாங்க மாமா, வாங்க. நாங்க தான் வாசல்ல நின்னு உங்களை வாங்கன்னு கூப்பிடணும், நீங்க எங்களை கூப்பிடுறீங்க. அதுல என்னங்க இருக்கு? நீங்க இப்பதான் வரீங்க. அப்புறம் இனியும் ராசாத்தியும் வந்துட்டாங்களா? இல்ல மாமா. இன்னுமா வரல?
இனியனுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வரான்னு கேளுங்க. பார்க்கிங் சார். அட டேய் பாத்துடா பிரேக் புரோ ப்ரோ டேய். பயப்படாதடா. கண்ணு தெரியாம ஓட்டிக்கிட்ட. நான் ரேஸ்லயே ஓடி இருக்கேன். நல்லா ஓட்டுன நீ. வந்துட்ட மாப்ள. போலாமா? கண்ணாடியே கழட்டுற, போட்டுக்கோ, நல்லாதான் இருக்கு. இல்ல வேண்டாம் அத்தை. போடுன்னு சொல்றல, போட்டுக்கோ. ராசாத்தி. ராசாத்தி போட்டுக்க. ஆமா போட்டுக்கங்க. அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, போட்டுக்கம்மா. இப்பதான் சூப்பரா இருக்க. உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்கும்போது ஏன் கண்ணே பற்றும் போல இருக்க. உங்க கண்ணே பற்றும் சொல்றீங்களே, இங்க சில நொல்ல கண்ணு நொல்லி கண்ணுலாம் இருக்கு. அதுங்க கண்ணெல்லாம் பட்டா என்ன ஆகும்? மாப்பிள, இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் ஒரு அரை மூட்டை உப்பு வாங்கி அரை மூட்டை மிளகா வாங்கி உங்க 2 பேருக்கும் சுத்தி போட்டே ஆகணும்பா. கொள்ளாத கண்ணு இதெல்லாம். ஆமா அழகு, கண்டிப்பா சுத்தி போட்டுதான் ஆகணும். அழகு. ஆமா. அந்த போட்டோகிராஃபர் நிக்கிறார்ல, அவரை கொஞ்சம் கூப்பிட. போட்டோகிராஃபர் என்ன? என்ன போட்டோகிராஃபர் என்ன? அண்ணே உங்கள தானே? இப்படி எல்லாம் கூப்பிட கூடாது. இப்ப பாரு. போட்டோகிராஃபர் ப்ரோ, போட்டோகிராஃபர் ப்ரோ. பாத்துட்டாரா? இல்ல. கூப்பிடுறது என்னடா பாடி லாங்குவேஜ், கையா இருக்கடா. அழகு, என்ன என்னைய பாத்துன்னு இருக்கிற? போட்டோகிராஃபரு நம்மளே பாத்துன்னு இருக்கிறாரு பாரு. கூப்பிட வர. அண்ணே போட்டோகிராஃபர் என்ன? வாங்கண்ணே வாங்கண்ணே, இங்க வாண்ணே. ஏங்க என்னங்க இப்ப எதுக்கு விசில் அடிச்சீங்க? போட்டோகிராஃபரை கூப்பிட்டது அவர் காதுல வில்லலாம் பேபி. அதான் இப்ப நான் விசில் அடிச்சதும் அவர் திரும்பி பார்த்தல, அதுதான் விசில் அடிச்சா. இத பாருங்க, இப்படிலாம் விசில் அடிச்சா இவங்க என்ன நினைப்பாங்க? பரவாயில்லையே, இந்த பொண்ணுக்கு விசில் அடிக்க தெரியுதுன்னு நினைச்சிருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். என்னது? இத பாருங்க, தயவு செஞ்சு இனிமே பப்ளிக் பிளேஸ்லாம் விசில் அடிக்காதீங்க.
இப்ப எடுத்த போட்டோஸை பிரிண்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துரு. சரிங்க மேடம். சரி வாங்க 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 உள்ள போலாம் வாங்க. கண்ணை பிடுங்கி போட்டுருணும். பிச்சைக்காரிக்கு வந்த வாழ்க்கைய பாத்தியாடி? பட்டு சேலை, கழுத்துல நகை, கூலிங் கிளாஸ், இதுல போட்டோ வேற இதுங்களுக்கு கேடு. என் வயிறு அப்படியே பத்திக்கிட்டு எரியுதுடி. மா விடுமா, இதுக்கெல்லாம் சேர்த்து அவளுக்கு இன்னைக்கு நான் வைக்கிறேன் பாரு ஆப்பு.